கைலாச மலையில் பார்வதி தனிமையாக இருந்தபோது அவள் உடலில் உள்ள அழுக்குகள் எல்லாம் ஒன்று திரட்டி சிறுவனின் உடல் செய்தாள். பின்பு சிறுவனின் உடலுக்கு உயிர் கொடுத்து கணேசன் என்ற பெயர் சூட்டினார். நான் குளிக்க செல்லும் போது வாயிலை பாதுகாக்க சொல்லி கணேசரிடம் சொல்லி கூறினார். அப்போது அங்கு வந்த சிவனை கணபதி வழிமறித்ததால் சினம் கொண்ட சிவன் கணபதியின் தலையை சீவிவிட்டார். கணபதியின் அலறல் சத்தத்தை கேட்டு பார்வதி ஓடி வந்து கணபதியின் தலையை பார்த்து கோபம் கொண்டார். கோபம் கொண்ட பார்வதி அவரது கணவன் மீண்டும் உயிர் பெறவில்லை என்றால் இந்த உலகத்தையே நான் அழிக்கப் போகிறேன் என்று சூளுரைத்தார். அங்கு நடந்த சண்டையில் கணபதியின் தலை காணாமல் போயிற்று. பின்பு கிங்கரர்களை சிவன் அழைத்தார். அவர்களிடம் வடக்கு பார்த்து தலை வைத்து படுத்திருக்கும் உயிர்களின் ஒரு தலையை கொண்டு வா என கூறினார். அப்படி எந்த உயிர் தலையும் கிடைக்கவில்லை. பின்பு காட்டிற்கு சென்று மிருகங்களின் தலையை ஒன்றை கொண்டு வா என்று கூறினார். அவர்களும் சிவனின் பணியை ஏற்று ஒரு யானையின் தலையை கொண்டு வந்தனர். பின்பு கணபதியின் தலை இருந்த இடத்தில் ஒரு யானையின் தலையை வைத்து கணபதிக்கு சிவன் உயிர்ப்பித்தார்.